Hey chingos, welcome to drama series Samay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 12. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் வளையல் தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னதுனால ஹீரோ வேய் கிட்ட போயிட்டு கல்ல வாங்கிட்டு போயிட்டு நைட்டோடி நைட்டா வளையல செஞ்சு கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீ வந்துட்டியா வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோவும் நீ அந்த வளையல பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு. ஹீரோயினும் ஆமா நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஹீரோவுக்கு அதை கேட்ட உடனே புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. கையில வச்சிருக்கக்கூடிய வளையல் பாக்ஸ காட்டாம கீழே வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தொலைஞ்ச விஷயங்கள் திரும்ப கிடைக்கிறது ரொம்ப லக்கான விஷயம், இது ரொம்ப பிளெஸிங்ஸ் மாதிரின்னு. ஹீரோயினும் ஆமா ஆனா இது உன் தம்பிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வேய் தான் இந்த வளையல் தொலைஞ்சு போகும்போதும் அங்க இருந்தான், திரும்ப இந்த வளையல் கையில கிடைக்கும் போதும் அங்க இருந்தான்னு. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அவன் இந்த வளையல கண்டுபிடிச்சானான்னு. ஹீரோயினும் ஆமா அவன் தான் கண்டுபிடிச்சான், அவன் மட்டும் இல்லனா இப்ப என்ன ஆயிருக்குன்னே தெரியல அப்படின்னு வேய புகழ்ற மாதிரி புகழ்றாங்களா. ஹீரோவும் ஆமா நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு. ஹீரோயினும் ஏன்னா நீ தான் எங்க ரெண்டு பேரையுமே ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே, அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேருமே நடுவுல ஒரு தர வச்சுதான் பேசணும், நேரடியா பாத்துக்கவே இல்லைன்னு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்படி மேனிபுலேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்றாங்க. ஹீரோவும் கரெக்ட் தான் அப்படின்னு இருக்காங்களா. ஹீரோயினும் ஆமா நேத்துக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வரலையே ஏன்னு கேக்குறதுக்கு நான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்துட்டேன்னு. ஹீரோயினும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறன்னு. ஹீரோவும் ஆமா அந்த வேலை எல்லாமே வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு எதுவும் புரியாம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா வேய் ஹீரோயினோட டிராயிங்க வரையறாங்க. அதை பாக்குற எல்லாருமே என்ன வேய் ஒரு கல்யாணம் முடிஞ்ச பொண்ணோட டிராயிங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க, கண்டிப்பா இது கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு தான், இதை எதுக்காக இவன் வரைஞ்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதே ஹோட்டலுக்கு வெளியில தான் நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காங்க. கியூ வந்துட்டு அவன் எல்லாம் வெளியில வர மாட்டானா, உங்களுக்கு அவனை பார்க்கணும் அப்படின்னா நீங்க தான் உள்ள போகணுமான்னு. ஹீரோவும் நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக மாட்டேன் உனக்கு தெரியும் தானேன்னு கேக்குறதுக்கு கியூவும் தெரியும் ஆனா உங்க தம்பி நீங்க உள்ள வந்தாகணும் அப்படின்னு சொல்றானே, இல்லனா அவன் இன்னைக்கு பேச முடியாதுன்னு சொல்லிட்டானு. ஹீரோவும் வர வழி இல்லாம உள்ள போறாங்க. வேய் மேல நின்னு ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானா, அவனை பார்த்து ஹீரோ முறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேச போகும்போது வேயும் ஹீரோவை போயிட்டு என்டர்டெயின் பண்ணுங்க அப்படின்னு பொண்ணுங்க கிட்ட சொல்றாங்க. பொண்ணுங்க ஹீரோ பக்கத்துல போனோடனே ஒழுங்கு மரியாதை தள்ளி போங்க அப்படின்னு சொன்னோடனே சரி சரி நான் போறேன் அப்படின்னு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் வெய்யும் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் உனக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்த மாதிரி பட்ட இடம்லாம் பிடிக்காது அப்படின்னு, அப்புறம் எதுக்காக என்ன வர சொன்னேன்னு. வெய்யும் நீ தானே பேசணும்னு ஆசைப்பட்ட அதனாலதான், அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும், அதுக்காக தான் முக்கியமா ஒன்னா பாக்குறதுக்கு இப்ப உடனே வரணும்னு சொன்னேன்னு. ஹீரோவும் என்ன விஷயம் கேக்குறாங்க. அதுக்கு வெய்யும் நீ பாட்டி ரெண்டு பேருமே எப்பவுமே சொல்லிட்டு இருப்பீங்கல்ல நான் யாரையாச்சும் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. சோ எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை பார்த்து நீங்க பேசி கட்டி வச்சீங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்னு. ஹீரோவும் அட பாவி ஒரு பொண்ணை நீ லவ் பண்றியா, சரி சரி அந்த பொண்ணு யாரு என்னன்னு சொல்லு நான் உனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அதுக்கு வெய்யும் அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு. இதை கேட்டோட ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா சொல்ற கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மேல உனக்கு காதல் வந்துச்சான்னு. அதுக்கு வெய்யும் என்ன பண்றது காதலுக்கு தான் கண்ணு கிடையாது, எனக்கு அவளை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு என்ன பண்றது, நீ தான் அந்த பொண்ணை எனக்கு பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு. ஹீரோவும் அப்படியெல்லாம் என்னால பண்ண முடியாது, சரி அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கொடு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வெய் அவங்க வரைஞ்ச டிராயிங் காட்டுறாங்க. ஹீரோ அதை வாங்கிக்கிறாங்க ஆனா ஓபன் பண்ணி பார்க்கல. இந்த பொண்ணை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் ஆனா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பா உன் பக்கத்துல கூட நான் அவளை வரவிட மாட்டேன் அப்படின்றாங்களா. வெய்யும் டேய் நீ எனக்கு சப்போர்ட் பண்றியா இல்லனா என்ன இந்த பொண்ணு கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியான்னு கேக்குறதுக்கு அது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா முடியலையான்றதுல இருக்கு, கல்யாணம் முடிஞ்ச பொண்ணெல்லாம் உடனே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்போ லாயா வந்துட்டு வெய் மாஸ்டர் ஹீரோ அவனோட பெண்டன்ட் இங்கே விட்டுட்டு போயிட்டான், நான் வேணா அவன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கவான்னு. இல்ல இல்ல நீ ஒண்ணு இதை அவன் கிட்ட கொடுக்க வேண்டாம், டைரக்டா இதை ஹீரோயின் கிட்ட இந்த இடத்துல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுன்றாங்க. இல்லையே ஹீரோ இங்க பக்கத்துல தானே இருக்கான் அவன் கிட்டே போய் கொடுத்துடலாமே எதுக்கு ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு கேட்க சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு வெய் திட்டி அனுப்பிடுறாங்க. அந்த நேரத்துல ஒருத்தன் அங்க வரான். இவன் வந்துட்டு பைசு சிட்டியோட அசிஸ்டன்ட், இவன் என்ன பை அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலி பைசு சிட்டில சானோட அங்கிள் இருக்காங்கல்ல அவங்க வெய் சிட்டிய பழி வாங்குறதுக்காக வெய் சிட்டிய ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்காக அங்க ஒரு ஸ்பைய நான் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அந்த ஸ்பை தான் இப்போ வெய் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. வெய் அசிஸ்டன்ட் நம்ம எதுக்காக இங்க வந்தோம் அப்படின்ற விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்கன்னு. அதுக்கு வெய் கேக்குறாங்க ஒன்னு எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி தான் இங்க அனுப்பியிருக்காங்களே தவிர நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்காக அனுப்பல, அதனால வாயை மூடிட்டு அப்படின்னு அவனோட வாயை மூட வச்சுட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்டடி ரூம்க்கு போறாங்களா. அப்ப தளபதிகள் வந்துட்டு என்ன விஷயம் ஏதோ ஒரு பொண்ணு தேடணும்னு சொன்னியாமேன்னு. அதுக்கு ஹீரோவும் ஆமா மிஸ்டர் வெய்க்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கான், அந்த பொண்ணோட டிராயிங் இதுல இருக்கு, அந்த பொண்ணு அடிக்கடி கடைக்கெல்லாம் போவா அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான், சோ கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்து விட்டுட்டாங்க. தளபதிகளும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சான் கிட்ட ஹீரோயின் எங்க என்ன பாக்குறதுக்காக வந்தாளான்னு கேக்குறதுக்கு இல்ல இல்ல அவ உங்களை தேட கூட செய்யலையே, அவ பர்த்டே விஷயங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக ரொம்ப பிஸியா இருக்கான்னு. ஹீரோ ஆமா ஆமா சரிதான் அப்படின்னு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் தளபதிகள் எல்லாருமே அந்த போட்டோ வச்சுட்டு யாரா இருக்கும் இது அப்படின்னு கேட்டு
கேட்டுட்டு இருக்கும்போது லியாங்குக்கு இது ஒருவேளை சயோவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்டா இருக்கு. அதுல வேற ஒரு பொண்ணு அங்க நின்னுட்டு இருக்கா. அவளை பாக்குறதுக்கு அப்படியே சயோ மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணு சயோ தானே. மிஸ்டர் வெய்யன சயோவை லவ் பண்றாங்களா? இல்ல இல்ல முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு எல்லா தளபதிகளுமே உனக்கு என்ன கண்ணு குருடாடா, அது சயோவே கிடையாது, வேற ஒரு பொண்ணு, அமைதியா வா, உனக்கு கண்ணுல ஃபுல்லா சயோ தான் தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணி விட்டுடுறாங்க. அப்போ லியாங்கும் போயிட்டு நீ நிஜமாவே சயோ கிடையாதா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட போய் கேக்குறாங்க. அந்த பொண்ணு நான் ஒண்ணு சயோ கிடையாதுன்னு சொன்னோன்னே லியாங்கும் ஆமா நீ சயோ கிடையாது, இருந்தாலும் நான் சயோ கிட்ட போய் இதை பத்தி பேசி ஆகணும் அப்படின்னு சயோ பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அதே நேரத்துல அசிஸ்டன்ட் ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இதை ஹீரோ ஹோட்டல்ல விட்டுட்டு வந்துட்டானா, ஒரு பொண்ணு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான்னு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக்கா இருக்கும். ஹீரோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறான் நானு. அதே நேரத்துல அந்த பக்கம் ஹீரோ துவைக்கிறதுக்கு ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா, அதை சயோ எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறா. அதுல ஹோட்டலோட ஸ்மெல் வருது, நிறைய பொண்ணுங்களோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்த உடனே சயோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. லியாங் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். என்னடா உனக்கு பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறதுக்கு லியாங்கும் நீ இப்பெல்லாம் அடிக்கடி மார்க்கெட் பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கியான்னு கேக்குறதுக்கு சயோவும் ஆமா நான் போயிட்டு தான் இருக்கேன், என்ன பிரச்சனைன்னு கேக்குறதுக்கு லியாங்கும் நீ அந்த மாதிரி போறதுனாலதான் மிஸ்டர் வெய்யோட கண்ணுல நீ பட்டிருக்க, அதனாலதான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சயோவும் அவங்க இந்த மாதிரி பண்ணது உனக்கு தெரியுமா அப்படின்னு மூக்குல கை வச்சுட்டு கேக்குறாங்களா. லியாங்கும் ஆமா எல்லாருக்குமே அவன் அப்படிதான் பண்ணுவான்னு தெரியும்னு. சயோவும் நான் என்ன கண்டேன், அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான் அப்படின்னு நான் யோசிச்சு கூட பாக்கலன்னு. ஆக்சுவலி மூக்குல கை வைப்பாங்கல்ல அததான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது தெரியாம லியாங்கும் பாரு இப்ப அவன் அது மட்டும் பண்ணது இல்லாம டிராயிங் வேற வரைஞ்சு வச்சிருக்கா, இந்த டிராயிங் உள்ள பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால ஒழுங்கு மரியாதையா வெய்யெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், எங்க 4 பேர் நாங்க தளபதிகள் இருக்கோம்ல, எங்க 4 பேர்ல ஒரு ஆளை சூஸ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. சயோவும் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காதரா அப்படின்னு டிராயிங்க பார்த்துட்டு உங்க 4 பேருக்குமே கண்ணு ஒழுங்கா தெரியலன்னு நினைக்கிறேன், இந்த டிராயிங்ல இருக்கிறது நான் கிடையாது ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப லியாங்கும் நல்ல வேலைப்பா, இந்த டிராயிங்ல இருக்கிறது சயோ கிடையாது, நம்ம சயோ கிடையாது அப்படின்னு சந்தோஷமா வெளியில தளபதிகள் கிட்ட போய் சொல்றாங்களா. தளபதிகளும் இதுல இருந்தது சயோவா இருக்காதது வரைக்கும் உனக்கு சந்தோஷம், ஆனா இதுல இருக்கிறது ஹீரோயின், சோ எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சு பாடுறான்றாங்க. அப்புறமா தான் லியானுக்கு ஐயோ ஆமா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ டிராயிங்க பார்த்ததுனால சயோ உடனே போயிட்டு ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. ஹீரோ காலையில ஹோட்டலுக்கு போயிருக்கான், அதோட பெண்டன்ட் உங்ககிட்ட இருக்குது, அவனோட ட்ரெஸ் ஒரு எவிடன்ஸ், அதுல ஸ்மெல் வருது. இப்போ மிஸ்டர் வெய் உங்களோட டிராயிங்கை வச்சு நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாத்துல இருந்து நீங்க எப்படி வெளியில வர போறீங்கன்னு கேக்குறது ஹீரோயினும் பார்த்து பக்குவமா தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ கையில அந்த டயக்ராமோட உள்ள வராங்க. எல்லாரும் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் மட்டும் இருக்காங்க. வெளியில 4 தளபதிகள் இருக்காங்க. சயோ வெளியில போனோடனே என்னதான்டா இங்க நடக்குது அப்படின்னு கேக்குறதுக்கு லியாங்கும் அவங்க உங்களை திட்டினாங்களான்னு கேக்குறதுக்கு சயோவும் எதுக்காக எங்களை திட்டணும், என்ன நடந்தாலும் எங்க மேலதான் பழிய போடுவீங்களா, ஒழுங்கா விசாரிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க, உள்ள என்ன நடக்குது அப்படின்றத கேட்கலாம் அப்படின்னு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ இப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு. ஹீரோயினும் ஆமா நீ தானே பாட்டியோட பிறந்த நாளைக்கு எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ண சொன்ன, அதனாலதான் நான் பிஸியா இருக்கேன்னு. ஹீரோவும் நீயும் ஜயட்டோவும் அப்பப்போ மார்க்கெட் பிளேஸ்க்கு போறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு. ஹீரோயினும் ஆமா மார்க்கெட் பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம், ஏன்னா ஒரு விஷயம் தொலைஞ்சு போயிடுச்சு, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஹீரோவும் ஆமா நானும் தான் ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கேன், என்கிட்டயும் ஒரு விஷயம் இருக்குன்றாங்க. ஹீரோயின் உடனே ஹீரோ பேச விடாம அந்த பெண்டன்ட் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு இத ஹோட்டல்ல இருந்து ஒரு பொண்ணு டைரக்டா என்னோட ரூமுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போனா, இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்ட உடனே ஹீரோக்கு அல்லு விட்டுடுச்சு. ஐயோ நான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகவே இல்லை ஹீரோயின், என்ன நம்பு நான் நிஜமாவே போகலன்னு. அதுக்கு ஹீரோயினும் போகாம இந்த பெண்ணன் மட்டும் அப்படியே ஊந்து போயிடுச்சா அப்படின்னு ஹீரோவும் மடக்கி பிடிக்கிறாங்க. ஹீரோவும் நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக மாட்டேன், ஒருவேளை வெய் மட்டும் என்ன கூப்பிட்டு விடலன்னு வச்சுக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்ப நீ போயிருக்கன்னு. ஹீரோவும் ஆமா ஆமா ஆக்சுவலி பொண்ணுங்களை பாக்குறதுக்காக போல, வெய்ய நாங்க பேசுறதுக்காக கூப்பிடுனா அதனாலதான் போனேன், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு. ஹீரோயினும் அப்படியே நீ பொண்ணுங்களுக்காக போயிருந்தா மட்டும் நான் என்ன உனக்கு குறையா சொல்ல முடியும்னு கேட்டோடனே ஹீரோவும் குறை சொல்லலாம், ஆனா நான் குறை சொல்ற மாதிரி நடக்கல, நான் நிஜமாவே வெய்ய பாக்குறதுக்காக தான் போனேன்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் சரி சரி நீ எதையோ காட்டணும்னு சொன்னியே அதை காட்டுன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் ஆக்சுவலி நீ எப்படிதான் வெய்யோட மனசுக்குள்ள புகுந்தன்னு தெரியல, வெய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான்னு. ஹீரோயினும் இப்ப வெய் என்ன பத்தி அப்படி நினைச்சிட்டு இருந்ததுனால நீ என்ன திட்ட வந்திருக்கியா, நீ யாரை இப்ப பழி சொல்ல போற, இதுக்கு யாருக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுக்க போற, எனக்கா இல்லனா அவனுக்கா, அவன் என்னோட டிராயிங் வரைஞ்சு வச்சிருந்தான்னா அது அவன் தப்பு, எனக்கா பனிஷ்மெண்ட் கொடுக்க போற அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமா ஆமா சரிதான் நீ சொல்றது, சரி நம்ம 2 பேருமே இந்த விஷயத்த மறந்துடலாம், இந்த விஷயம் நடக்காத மாதிரி நம்ம பண்ணிடலாம்,
அவனுக்கு நீதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற விஷயம் இன்னும் தெரியாதுல்ல, அதனாலதான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானா இருக்கும். நாளைக்கு பாட்டியை பாக்குறதுக்காக போவோம்ல, அந்த டைம்ல உனக்கும் அவனுக்கும் நான் ப்ராப்பரா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடுறேன். அதுக்கப்புறமா அவன் அந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாம உன் மனசுல என்ன இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையாவே நீ பேசிடு. உனக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா சொல்லிடு, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவனோட கசின் அப்படின்றதுக்காக அவன் பேசுறத மட்டும் தான் நான் கேட்டுட்டு வந்து உன் கூட சண்டை போடுவேன் அப்படின்றது கிடையாது. நீ என்னோட ஒய்ஃப், நான் உன்னோட ஹஸ்பண்ட், அதனால நீ என்கிட்ட எதை வேணாலும் பேசலான்னு. ஹீரோயினும் என்ன மன்னிச்சுட்டு நானும் கோபத்துல கொஞ்சம் கத்திட்டே அப்படின்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சரி பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோவோட அம்மா வெய்ய உள்ள போரிட்டு வராங்க. உன்னோட பாட்டி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரூம்குள்ள போய் பார்த்தா ஹீரோ நின்னுட்டு இருக்காங்களா. வெய்யும் பாட்டி எங்கன்னு கேக்குறதுக்கு பாட்டி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், ஹீரோயின் இவதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் என்னமோ இவங்கள தெரியாத மாதிரியே வணக்கம் வைக்கிறாங்களா. அப்ப வெய் சொல்றாங்க, இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணுதான் என்னோட தம்பி கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதானே? உடனே ஹீரோ ப்ரொடெக்டிவா முன்னாடி வந்து நின்னுக்கிறாங்க. ஆமா நீ கரெக்டா தான் சொல்றேன்னு. ஹீரோட அம்மாவும் ஆமாமா நான் உங்களை ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாதது என்னோட தப்பு தான். நீங்க ரெண்டு பேருமே இப்ப மீட் பண்ணிட்டீங்கல்ல, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. வெய்யும் ஆமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பாக்குறதுக்காக அங்க கிளம்பி போயிட்டாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பாலி சிட்டிக்கு வெயிட்டியோ போய் சேர்ந்துட்டான். அணையை திறந்து வச்சுட்டாங்க. சோ தண்ணி ரொம்ப அழகா பாய ஆரம்பிக்குது. இனி இங்க வறட்சி அப்படின்றது இருக்கவே இருக்காதுன்னு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் வெய் அவங்களோட வீட்டுல விளையாடிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ போறாங்க. சோ எல்லாரையுமே அனுப்பி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த லாயா பொண்ணு இருக்கால, அவ வந்து டீ குடுக்கறதுக்காக வராளா. அவளை பார்த்த உடனே ஹீரோக்கு புரிஞ்சிச்சு இது பாக்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு சைட்ல பார்த்தா ஹீரோயின் மாதிரியே இருக்கா அப்படின்னு. அதனால இந்த பொண்ணை பாக்குறதுக்குன்றாங்க. உடனே வெய்யும் நீ யார பார்த்தாலுமே ஹீரோயினோட ஞாபகத்துல இருக்கிறதுனால எல்லாருமே உனக்கு ஹீரோயினா தான் தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் சரி அதெல்லாத்தையும் விடு, நீ வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதனால நம்ம ரெண்டு பேரும் எதுக்காகவும் சண்டை போட்டுக்க வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் குடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க. அப்ப வெய் சொல்றாங்க, உண்மை சொல்ல போனா எனக்கு உன்னோட ஒய்ஃபை பிடிக்கவே இல்ல, அவ வந்ததுல இருந்தே ஒரே பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். யாருக்கு தெரியும் அவ என்ன பிளானோட இங்க உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலோ அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், நானும் ஃபர்ஸ்ட் அவளை அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், இங்க உள்ளவே அவளை நான் வரவிடல, 3 நாள் வெளியில தான் நின்னுட்டு இருந்தா, நான் கடைசியா ஓகே உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அவ உள்ளே வந்தா. அது மட்டும் இல்லாம பானி சிட்டியோட சீலை அவளே என்கிட்ட கொடுத்தான்னு. வெய்யும் அதனாலதான் எனக்கு டவுட்டா இருக்கு, பானி சிட்டியை வச்சுதான் அவனை மடக்கவே செஞ்சிருக்கான்னு. ஹீரோவும் அது மட்டும் கிடையாது, ஜிந்துல அவ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அதுக்கப்புறமா அணை கட்டுற பிரச்சனை இருக்குல்ல அது எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கான்னு. வெய்யும் ஆனா போயால அவளோட வீட்டு கொடி பறந்துட்டு இருக்கு, அதுக்கும் அவ தானே ரீசன். ஹீரோவும் ஆனா அதுக்கு பதிலா தான் நான் கேங்ஸர் சிட்டியை கையில பிடிச்சிட்டேன்ல, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சிட்டி இப்ப நம்ம கையில இருக்கு, அதனால இது ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு. வெய்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, உன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது, நீ ஹீரோயினை ரொம்ப டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத, எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. வெய் சிட்டில திரும்ப ஒரு தடவை அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது நீ நினைக்கிற, அது எனக்கு புரியுது, ஆனா என்ன நம்பு, நீ நினைக்கிற மாதிரி ஹீரோயின் கிடையாது, அவ ரொம்பவே நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்லாம நீ இந்த டிராயிங் வரைஞ்சிருக்கே, இந்த பொண்ணை என்னால கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்கவும் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்னு. வெய்யும் புரிஞ்சு அதை வாங்கி வச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ கிட்ட ரூஜின் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து வந்து எங்களோட கோதுமைகள் எல்லாத்தையுமே வெட்டுக்கிளிகள் நாசம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. லியாங் சொல்றாங்க, கடைசி வருஷம் நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நம்மளோட தானியங்கள் நிறைய இடத்த கொடுத்தோம், ஆனா இப்போ ஊர்ல நிறைய இடத்துல வறட்சி இருக்கு, சோ நம்மளால தானியங்களை அவங்களே கொடுக்க முடியாது, நமக்கே சாப்பாடு இல்லாம போயிடும்னு. ஹீரோவும் அப்படின்னா யாராச்சும் அரிசி கோதுமை இதை விக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க, விக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம தேவையான மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அப்ப கியூ சொல்றாங்க, அங்கிள் டியூன் இருக்காங்களே அவங்க தான் ரூஜின் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்காங்க, சோ அவங்க கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாமான்னு கேக்குறதுக்கு இல்ல அவரு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு காண்டாவது. சரி ரூஜின் வந்துட்டு யாரோட ஹெல்ப்பும் இல்லாம எத்தனை மாசத்துக்கு ஓடும் அப்படின்னு கேக்குறாங்க, ஆனா 1 மாசத்துக்கு தான் அங்க சாப்பாடு இருக்குன்னு சொன்னோடனே ஹீரோவும் சரி சரி 1 மாசத்துக்குள்ளாடி நான் ஏதாவது அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு வெளியில நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன ரூஜினை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கியா, அங்க வறட்சி இருக்குல்ல அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கியான்னு. ஹீரோவும் ஆமா வா சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடறதுக்காக போய் உட்கார்ந்தாச்சு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இப்ப ஜிந்துல நம்ம தண்ணியை திறந்து விட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வறட்சி அப்படின்றது இல்லவே இல்ல, கோதுமைகள் நல்லா விளையுது, கோதுமைகள் விளையணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி தேவை, அதனால இப்ப பானி சிட்டில நம்ம அணையை ஓபன் பண்ண மாதிரியே ரூஜின் வரைக்கும் அந்த தண்ணியை வெட்டி கடத்துவோம், அணையை பெருசாக்கும், டேம பெருசாக்கும், அப்படின்னா அங்கேயுமே வறட்சி இல்லாம போகலான்னு. இதை கேட்டோடனே ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு, என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, முட்டாள் நீ என் தலையில ஏதாவது எழுதி வச்சிருக்கா, நான் இப்போ இந்த அணையை தூர்வாடுறதுக்காக என்னோட
படை வீரர்களை அனுப்பி வச்சேன் அப்படின்னா என்கிட்ட படை வீரர்கள் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அணை கட்டுற பணிக்கே போயிடுவாங்க. சோ அந்த டைமை யூஸ் பண்ணி எங்ககிட்ட படை வீரர்கள் கம்மியா இருக்க டைமை யூஸ் பண்ணி உன் அப்பா மாமா எல்லாரும் சேர்ந்து படையெடுத்து வந்து என் நாட்டை கைப்பற்றிட்டு போயிடலாம் நினைச்சீங்களா? இதுதான் உன்னோட பிளான் ஆன. ஹீரோயினும் நீ சொல்றது எனக்கு புரியுது, உன்னோட படை வீரர்களை நீ அணை கட்டுறதுக்காக அனுப்பின அப்படின்னா இங்க உனக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா அதுக்காக தானே என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்க இந்த மாதிரி படையெடுத்து வரமாட்டாங்க அப்படின்றதுக்காக தானே நான் இங்க இருந்துட்டு இருக்கேன், ஒரு ப்ராமிஸா தானே நான் இங்க இருந்துட்டு இருக்கேன், அதை நீ புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ரூஜினுக்கு நீ தண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்றது எதுக்காகனா, இப்போ நீ தானியங்களை கொடுத்தன்னு வச்சுக்கோ, இந்த தடவை அவங்க சாப்பிட்டுருவாங்க, அடுத்த தடவை பசி வரும் பட்னி வரும், அதே மாதிரியே வெட்டுக்கிளிகள் வரும், அப்ப அவங்க கிட்ட தானியம் இருக்காது, அப்ப நீ திரும்பவும் கொடுக்கணும். இந்த மாதிரி எத்தனை தடவை தான் கொடுத்துட்டு இருக்க போற? அதுக்கு பதிலா ஒரே ஒரு தடவை நீ அந்த அணைகளை மட்டும் சீரமைச்சு தண்ணியை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அங்க எந்த மாதிரி பயிர்கள் விளையுமோ அதுக்கேற்ற மாதிரி பயிர்களை நீ விளைய வச்சனா அவங்களுக்கு வருஷா வருஷம் சாப்பாடு அவங்களாலேயே ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நீ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சோ தண்ணி கூட இதுதான் கரெக்டா இருக்கும்னு ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றது கரெக்ட் தான், இருந்தாலும் உடனே அக்செப்ட் பண்ண முடியாதுல, அதனால நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அமைதியா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ரூஜின் சிட்டியோட அமைப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவோட ஸ்டடி ரூமுக்கு போய் எடுக்க போறாங்க. அப்ப அங்க வெய் வரானா, டான் வந்துட்டு இல்ல நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. ஏன் அவன் உள்ள ஏதாவது பொண்ணுங்களை மறைச்சு வச்சிருக்கானான்னு கேக்குறதுக்கு, ஆமா உள்ள ஒரு பொண்ணு தான் இருக்கா, ஆனா மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அது ஹீரோவோட ஒய்ஃப். சோ அவங்க உள்ள இருக்கும்போது உங்களை நான் அங்க அனுப்ப முடியாது, இது கரெக்டா இருக்காது அப்படின்றாங்க. வெய்யும் அதெப்படி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளாடி நம்ம ஹீரோயின் கதவை திறந்து வெளியில வந்துட்டாங்க. சோ வெய்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. டான் கிட்ட கேக்குறாங்க இப்படிதான் நீ ஒரு வேலையை செய்வியான்னு. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோவோட ஸ்டடி ரூமுக்கு போனது இவனுக்கு பிடிக்கலன்னு, அதனால நீ அவனை குறை சொல்லாத, எனக்கு ஹீரோ எப்ப வேணாலும் நான் உள்ள போகலாம், எந்த புக்கை வேணாலும் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்திருக்கான், அதனாலதான் நான் உள்ள வந்தேன்னு உடனே வெய்யும் டான் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு ஹீரோயினோட கையில இருந்து புக்கை பிடிங்கிக்கிறாங்க. ஹீரோயினும் எதுக்காக இதை பிடுங்குறேன்னு கேக்குறாங்களா, அப்ப வெய் அந்த புக்கை படிக்கிறாங்க. அது ஒரு ரூஜின் சம்பந்தப்பட்ட புக்கு, அதனால எதுக்காக நீ வெய்யோட ஃபேமிலி விஷயங்கள்ல தலையிட்டு இருக்க, உன்னால அமைதியா இருக்கவே முடியாதான்னு ஹீரோயினும் இது என்னோட புக்கு என்னோட பிரச்சனை, நான் படிக்கிறேன், நான் கியூ கிளான சேர்ந்தவ அப்படின்றதுக்காக புக்கு படிக்க கூடாதுன்னு கிடையாதுல, அங்க இருந்து வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த புக்கை படிச்சுட்டு அவங்களோட அங்கிள் கிட்ட நிறைய கோதுமைகளை வாங்குறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வெய் ஹீரோவை பேசுறதுக்காக கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஹீரோவும் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறதுக்கு வெய் சொல்றாங்க என்னோட சீனியர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நமக்கு அரிசி எல்லாம் விக்கிறேன்னு சொல்லிருக்காங்க, சோ அவங்க கிட்ட இருந்து நீ அரிசி வாங்கிக்கோன்னு. ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வெய்யும் இதை உங்ககிட்ட சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹீரோவும் எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு சொன்னோடனே வெய் சொல்றாங்க உன்னோட ஸ்டடி ரூம்ல இருந்து ஹீரோயின் ரூஜன் சம்பந்தப்பட்ட புக்கை எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன்னு. ஹீரோவும் அவ அது எப்படி இருக்கும், அங்க எந்த மாதிரி பயிர்கள் போட்டா விளையும் அப்படின்றது எல்லாத்தையும் படிக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு போயிருப்பாளா இருக்கும்னு. அதுக்கு வெய்யும் அதெல்லாம் எதுக்காக அவ படிக்கணும், ரூஜின் நமக்கு சொந்தமான இடம், அதை பத்தி அவ எதுக்காக படிக்கணும், இது உனக்கு தப்பா தெரியலையான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு, ஆக்சுவலி என்ன அப்படின்னா ரூஜின் எந்த மாதிரி நிலப்பரப்பை கொண்டிருக்கு, அங்க கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு அவளோட அங்கிள் கிட்ட இருந்து நமக்கு கோதுமை தானியங்களை விளைவிக்கிறதுக்காக வாங்கி தரதுக்காக தான் அந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சா. அவ எழுதின லெட்டர்ல கோதுமை தானியங்களை எனக்கு கொடுங்க விதைகளா அப்படின்னு கேட்டிருந்தா. நான் அந்த லெட்டர்லாம் படிச்சேன்னு இதை கேட்டோடனே வெய்யும் அப்படின்னா ஹீரோயின் அவ வீட்டுக்கு எழுதின லெட்டர் எல்லாத்தையும் நீ படிச்சுட்டு தான் அனுப்புறியான்னு கேட்க ஹீரோவும் ஆமா நான் என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட் விஷயங்களை படிச்சுட்டு தானே அனுப்பணும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ஹீரோயினை முழுசா ஒண்ணு நம்பிடலன்னு. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் வெய்யும் பரவாயில்ல நீ அட்லீஸ்ட் ஹீரோயினை இந்த விஷயத்திலேயாவது நம்பாம இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கத்துல லியான் வந்துட்டு வெய் சொன்னாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து தானியங்களை வாங்கணும் அப்படின்னா எத்தனை குதிரைகள் அனுப்பணும் எத்தனை படை வீரர்கள் அனுப்பணும் அப்படின்னு கால்குலேஷன் தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப டயோ போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. லியானால உண்மையை சொல்ல முடியாதுல்ல, அதனால நான் குதிரைகளை வாங்குறதுக்காக நிறைய படை வீரர்களை அனுப்பணும், ஆனா அந்த படை வீரர்களுக்கு எத்தனை பேரை அனுப்பணும் எத்தனை குதிரைகளை எடுத்துட்டு வரணும் எத்தனை வண்டி அனுப்பணும் அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியலன்னு. உடனே டயோ நான் உனக்கு கால்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கால்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இத்தனை மூட அரிசி வாங்கணும் அப்படின்னா இத்தனை கிலோ எடையை தாங்கக்கூடிய குதிரையை நீங்க கொண்டு போகணும் அப்படின்லாம் சொல்றாங்க. லியாவும் நான் ஒன்னும் தானியங்கள் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லலையேன்னு. அதுக்கு டயோவும் நீ சொன்ன கால்குலேஷன் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா மடப்பையிலே, சரி இருக்கட்டும் இருக்கட்டும் போ போ அப்படின்னு விட்டுடுறாங்க. லியாவும் இந்த பொண்ணு ரொம்பவே புத்திசாலித்தனமா இருக்கா அப்படின்னு டயோவை பத்தி பெருமையா நினைக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டியோட பிறந்த நாளுக்கு நிறைய வாழ்த்துகள்லாம் எழுதிட்டு இருக்காங்களா. அப்ப அங்க வெய் போயிடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது, எல்லாருமே எழுந்திருச்சு நிக்கிறாங்க. அப்ப வெய் சொல்றாங்க உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ஒன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்குன்னு. ஹீரோயினும் பாட்டியோட பிறந்த நாளைக்கு வரவங்க எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுல, அதனாலதான் நான் எல்லாத்தையுமே பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது வெய்யும் நான் உன்னை பத்தி ரொம்பவே தப்பா நினைச்சேன், உன்னால ரூஜினுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் ஒன்னு நான் திட்டிட்டேன், ஐ அம் சோ சாரி அப்படின்னு சாரி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நீ ரூஜினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு. ஹீரோயினும் நான் என்ன ஹெல்ப் பண்ணேன்னு கேக்குறதுக்கு வெய் சொல்றாங்க என்கிட்ட ஹீரோ சொன்னா உன்னோட அங்கிளுக்கு நீ எழுதின லெட்டர்ல தானியங்களை கொண்டு வர சொல்லிருக்கியாமே அதுக்கு
ரொம்ப தேங்க்ஸ்னு இதை கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்படின்னா ஹீரோயினோட எல்லா லெட்டர்ஸையுமே படிச்சுட்டு தான் அனுப்பிட்டு இருக்கானா அப்படின்னு கோவப்படுறாங்க. வேக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதனால அங்க இருந்து கொடுக்கணும்னு கிளம்பி போயிடுறாங்களா. இப்ப டயோ எல்லாருமே ஹீரோயின் கிட்ட திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படி லெட்டர்ஸ் எல்லாத்தையும் படிக்கலாம், அவனுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் உடனே ஒரு பேப்பர் பென்னு கொண்டு வாங்க, நான் ஒரு லெட்டர் எழுத போறேன் அப்படின்னு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரை டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல, அப்படி ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்களா. ஹீரோவும் யாராச்சும் ஒரு ஆள் வாசிங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கியூ பார்த்துட்டு இல்ல இதை நான் வாசிச்சா கரெக்டா இருக்காது, நீ வாசி அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசி அட்வைசரும் நானே வாசிக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இல்ல ஹீரோ இதை நீயே வாசிச்சிரு அப்படின்றாங்களா. ஹீரோவும் அப்படி என்ன அந்த லெட்டர் எழுதி இருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க. அது மானங்கிட்ட ஹீரோ அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. எவ்வளவு தைரியம் அவளுக்கு, என்ன பார்த்து இந்த மாதிரி எழுதியிருக்காளான்னு. அதுக்கு அட்வைஸ் சொல்றாங்க, நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கவா, இன்னைக்கு நைட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக ரூம்க்கு மட்டும் போயிடாத, இங்கே ஸ்டே பண்ணிடு. ஏன்னா ஹீரோயினுக்கு அவ எழுதுற லெட்டர் எல்லாத்தையும் நீ படிச்சிட்டா அப்படின்னே தெரிஞ்சிருச்சு, போன சற்றியா அடிவுளும் போயிடாத அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் நான் ஒரு நாட்டோட ராஜா, நான் எப்படி என்னோட வீட்டுக்கு போறதுக்கே பயப்பட முடியும், நான் போதான் செய்வேன் அப்படின்னு ரொம்ப தில்லா பேசிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயின் முறைச்சிட்டு நிக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இருந்தாலும் எதுவுமே கண்டுக்காத மாதிரி உள்ள போயிட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இப்ப தூங்க போறேன் அப்படின்னு தூங்க போயாச்சு. நம்ம ஹீரோயினும் ஆனா எனக்கு நிறைய டவுட் இருக்கே, பாட்டியோட பிறந்தநாள் அன்னைக்கு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், இதை சரி பாருன்னு. ஹீரோவும் இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் அப்புறமா பாத்துக்கிறேன், நான் தூங்குறேன் அப்படின்னு பேசவே வரவே இல்லை. இருந்தாலும் ஹீரோயின் டார்ச்சர் பண்ணதுனால ஒரு 3-4 இடத்தை பார்த்துட்டு போதும் அப்படின்னு தூங்கிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஒரு புக்கை சுருட்டி ஹீரோ எழும்ப போறியா இல்லையா அப்படின்னு. ஹீரோ எழுந்துருச்சு, இப்ப நீ என்ன பேச சொல்லியா கூப்பிட்டேன்னு கேட்க ஹீரோயினும் இப்ப ரொம்ப முக்கியம் பாரு, எல்லாட்டும் நீ ஏன்டா படிச்சேன்னு கேட்க ஹீரோவும் என்ன நீ ரொம்ப அநாகரிகமா நடத்திட்டு இருக்க, என்னோட பேரை சொல்லி பேசிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் உன்னை பேரை சொல்லி மட்டும் இல்ல என்னெல்லாம் வாயில வருதோ அத்தனையும் சொல்லி திட்டுவேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட, நான் இனி இங்க இருக்கவே மாட்டேன், உன்னோட வாயை ஃபர்ஸ்ட் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிட்டு நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை எவனும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான், நானா இருந்ததுனால உன்னை கல்யாணம் பண்ணேன், அதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நாங்க இருந்து கதவு போட்டு கிளம்புறாங்களா. ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு, கையில இருக்கதை தூக்கி எரிஞ்சிட்டு நீ இல்லனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான்னு நினைச்சியா, அவன் லைன்ல நின்னுட்டு இருக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, உங்ககிட்ட என்னடா இருக்கு, குட்டி கண்ணு குட்டி மூளை குட்டி இதயம் பனமர மாதிரி வளர்ந்திருக்கே தவிர வேற ஒண்ணும் உங்ககிட்ட கிடையாது அப்படின்னு திட்டுறாங்களா. ஹீரோக்கு கேட்டோடனே ஷாக் ஆயிடுச்சு. உடனே கதவு திறந்து வந்துட்டு என்ன திட்டிட்டு என் மேல நீ இதை தூக்கி போட்டியான்னு கேட்க ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம ஹீரோவும் முடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் கண்டிப்பா இதுக்கு நான் பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு கதவு அடைக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு இன்னும் கோவந்துருச்சு, பழி வாங்குவான்ல பழி வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறியறாங்க. இது செம ஃபன்னா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது. சோ இதுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது, ஹீரோ தன்னோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சோ இந்த கோவத்துல என்ன பண்ண போறாங்க, ஹீரோயின் கொடுக்குற அட்வைஸ் எல்லாத்தையும் கேட்பாங்களா. மிஸ்டர் வெயிட் நல்லாவே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில கோல் மூட்டி விட்டுட்டு இருக்கான். சோ அவ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிப்பாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.